மயிலை சிவகுமார்ன்றவருக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருந்தது. அது வரைக்கும் அவர் குரூப்பில் தான் இருந்தார். குரூப்பில் ஒன் ஆஃப் த ஒரு ஒரு இதாக தான் இருந்தார், என்ன சொல்கிறது, ஒரு அஃபண்டராக தான் இருந்தார். அவருடைய கொலைகள் ரவுடிசம் பண்ணதாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஒரு குரூப்பில் இருந்தவர். ஆனால் ஒரு 5 வருடமாக தான் இருந்தார். ஸோ அதனால் இந்த கதையை அதை வச்சு மேட்ச் பண்ண முடியாது. ஒரு பெரிய 20 வருஷம் ஹிஸ்ட்ரிலாம் மயிலை சிவகுமார்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, மயிலை சிவகுமார் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து அவர் லைம்லைட்டில் தான் இருந்திருக்கார். அதுதான் உண்மை. 15 வருடங்களாக அவர் வந்து மறைந்து இந்த சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரே ஒழிய அவர் 15 வருஷமாக இருந்திருக்காரு. குறிப்பாக கடைசி 5 வருஷம் அவருடைய இறப்பை ஒட்டி குறிப்பாக ஒரு 5 வருஷம் வந்து போலீஸ் வந்து அவர் தேடி அப்போ தான் அவர் லைம்லைட்டுக்குள்ளே வந்தார். ஆனால் அவர் ஷேடியாக ஒரு ஷேடோவில் அவர் பெருசாக இருந்தார்ன்றதான் உண்மை. ஸோ மயிலை சிவகுமாரோடைய கதைன்றாங்க, இல்லைன்றதும் சொல்கிறாங்க. என்னதான் ஒரு மயிலை சிவகுமார் வந்து இன்றைக்கி சென்னையில் ஒரு மிகப்பெரிய டானாக ஒரு காலத்தில் அறியப்பட்டாலும், சாகிற வரைக்கும் இருந்தாலும், அவருக்கு மேலே 2 பேர் அப்படின்னா அயோத்திக்கு வீரமணி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கர் அயோத்திக்கு வீரமணிக்கும் மேலே.